சமூகத்துக்குள் சிரட்டையை கொண்டு வருவதை நாங்கள் இதை உடன் நிறுத்த வேண்டும். இனி வருகின்ற எங்களுடைய முள்ளிவாய்க்கால் நாளில் நாங்கள் இதை நிறுத்திவிட்டு கஞ்சி வாரத்தை கொண்டு வரலாம். அதை எப்படி பகிர்ந்தளிப்பது, அதை எப்படி நாங்கள் உணர்வு ரீதியாக எங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்துவது அல்லது எப்படி உலக தேசத்துக்கு கடத்துவது என்பதை நாங்கள் நிச்சயமாக அதை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் தமிழன் சிரட்டையில் ஈழத்தமிழன் சிரட்டையை தூக்கி கொன்று கஞ்சிக்காக நிற்பது இது இந்தியாவினுடைய மிக பெரும் சூழ்ச்சியும் இலங்கையினுடைய எஸ்டிஎஃப்பின் புலனாய்வுத்துறையும் ஒட்டுக்குழுக்களினுடைய மிக பெரும் சூழ்ச்சிகளுமே இந்த மே 18 இந்த கஞ்சி வாரத்தினுடைய சிரட்டை என்கின்ற தொனிப்பொருளும் இருக்கிறது. அப்போ இலங்கை அரசாங்கம் மே 18 10 மணிக்கு போர் முடிந்தென்றால் நீங்கள் ஒரு 5 நிமிடமாக சிந்திக்க வேண்டும். ஒரு மிக பெரும் ஒரு விடுதலை புலிகளை மே 18 எப்படி அழுத்த முடிக்க முடியும் என்பது இந்த நேரம் 10 மணி காலம் என்பதற்குள் எப்படி விடுதலை புலிகளை அழித்து முடிக்க வேண்டும் என்பதை இந்த சந்ததியினர் யோசிச்சிருக்கணும். அப்போ மே 17க்கு பின் இருக்கின்ற ரகசியங்கள் என்ன, மே 17க்கு முன்னர் என்ன நடந்தது என்கின்ற வரலாற்றை தேட வேண்டிய தேவைகளும் ஆவணப்படுத்த வேண்டிய தேவைகளும் எம் சமூகத்துக்கு இருக்கிறது. அப்போ மே 17க்கு பிறகு என்ன நடந்தது, மே 16 நடந்தது, மே 15 என்ன நடந்தது என்கின்ற உண்மை விடயங்களை அறியணும். அப்போ நாங்கள் உண்மையிலேயே இந்த சமூகத்துக்குள் இருக்கின்ற இன்றைய பிரச்சனை என்னவென்றால் இந்த புல்லுருவிகள் பொய் சொல்லுகின்ற விடயங்கள். எம் இனம் என்று எங்கு பார்த்தாலும் பொய் சொல்லுகின்றது. சொந்த வாழ்வில் பொய் சொல்லுகின்றது, தன்னுடைய இனத்தினுடைய தியாகங்களிலும் பொய் சொல்லுகின்றது, தன்னுடைய இனத்தையும் அபகரித்து வைத்திருக்கின்றது. இப்ப நாங்கள் ஒரு வியாபார பொருள். மே 18 இன அழிப்பு என்பது இந்தியாவில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் கட்சி சார்ந்தவர்களுக்கும் அது ஒரு அரசியல் பிழைப்பு. எங்களுடைய அதாவது எங்களுடைய முள்ளிவாய்க்கால் அழிவு என்பது இந்திய தமிழர்களுடைய அரசியல் வாழ்வியலில் அது இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு ஓட்டுரிமையாக மாறப்பட்டு கிடக்குது. ஒரு மே 18 தியாகங்களில் இந்தியாவில் கூட்டங்களை போடுகின்றவர்கள் அந்த வழிகளை பேசாமல் தங்களினுடைய அரசியலை பற்றியே பேசுவார்கள். இப்போ மே 18 ஒரு நினைவு, ஒரு மொழியை பேசுகின்றவர்கள் சகோதர இனம் என்று சொல்லி ஒரு மேடையை அமைத்தால் அங்கே என்ன பேச வேண்டும் என்று இருக்கிறது. அப்ப எல்லோரும் என்ன செய்கின்றார்கள் என்றால், ஒரு புறம் அயல் நாடு இந்தியாவில் இருக்கின்ற இந்திய தமிழர்கள், ஒரு புறம் இந்த மே மாதம் விடுதலை புலிகளினுடைய அந்த மௌனவிப்பு என்பது இறுதியாக போராளிகளும் எங்களுடைய விடுதலை புலிகளும் அந்த மண்ணோடு ஆகுதியாகிய நிமிடங்களுள் அந்த போராட்டத்தை நிறைவு செய்த அந்த தருணங்களும் அதை கையாளுகின்ற மனிதர்களைத்தான் நாங்கள் இன்று பார்த்துக்கின்றோம். புலம்பெயர் தேசங்களில் இருப்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் அதை களவாடுதலும், இந்தியாவில் இருக்கின்ற இந்திய தமிழர்கள் அதை களவாடுகின்ற விடயங்களும் என்று இதுக்குள் சிக்கப்பட்டு எங்களுடைய உண்மையான வரலாறும் உண்மையான எங்களுடைய இன அழிப்பும் இன்று மறைக்கப்படுகிறது. அந்த மறைவின் ஒரு படிதான் நாங்கள் தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் சபைகளில் கையளிக்க பெற்றவர்களினுடைய பேர் விவரங்களும் காணாமலாக்கப்பட்ட பேர் விவரங்களும் இருக்கின்ற போராளிகளினுடைய மாவீரர் பட்டியல் இணைப்பு என்கின்ற ஒரு கூட்டம் என்றும் அதையும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டம் செய்கின்ற விடயத்தால் எவ்வளவு விளைவுகள் வரப்போகின்றது, எந்த வலுக்கள் எல்லாம் அப்படியே இல்லாமல் போகின்றது என்கின்ற நாடகங்களும் இந்த அரங்கேற்றங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப எல்லா விடயங்களையும் நாங்கள் சுற்றி பார்க்கின்ற போது ஒரே விடயம் எங்களுக்கு ஒன்று மட்டும் புரிகிறது. பல பெருஞ்சாலிகள் தமிழர்களுக்குள் இருந்து கொண்டு தங்களுடைய வாழ்வியலுக்காகவும் அடுத்த நாட்டினுடைய அரசியலுக்காகவும் தங்களை மெழுகாக இன்றுருகி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள். இதுதான் உண்மை. தன் சொந்த மண்ணுக்காக, தன் சொந்த நாட்டுக்காக இன்று நான் சாகப் போகின்றேன் என்று தெரிந்து கொண்டு தங்களை ஒரு மண்ணினுடைய தியாகிகளாக விதைத்தவர்களுடைய தியாகங்களை எடுத்து அறுபடை செய்கின்ற இந்திய தமிழரினுடைய அரசியலும் எங்களினுடைய புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற புத்திஜீவிகளும் அந்த மக்களினுடைய வாழ்வியலும் என்று எல்லாமே சுயநலமாகிவிட்டது. ஒரு உண்மையான ஒரு உணர்வோடு வாழுகின்ற மக்களும் அந்த பயணத்தை நோக்கி செல்லுகின்றவர்களையும் இந்த இனம் ஒருபோதும் விடப்போவதில்லை. அதுதான் சகோதரி எழிலண்ணா அவர்களினுடைய சகோதரி அவர்களுக்கு நடந்த கடந்த 2 கிழமைக்கு முன் நடந்த பிரச்சனை.
இது மட்டும் இல்லை, இது 5 வருஷம் முதல் பொட்டமன என்ற விடயத்தில் வந்து அவள் கதைக்கும் போதும் இதே அவமானம் தானே நடந்திருந்தது அவருக்கு. கண்டிப்பாக அவ வந்து எந்த பொழுதும் தன்னுடைய மாவீரர்களுக்காக தன்னுடைய மண்ணுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அப்போ அவருக்கு அவனுடைய வாழ்வில் நாங்கள் ஒரே ஒரு வினையை மட்டும் புரிந்து கொள்ளலாம். நாங்கள் யாரினுடைய பர்சனல் விஷயத்துக்கும் போவர்கள் அல்ல. ஒரு நாட்டினுடைய ஒரு குடிமகன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பது தெரிய வேண்டும். அப்படி தெரியாட்டி அவன் விமர்சிக்கக்கூடாது அல்லது அவர்களை பற்றி குறை சொல்லக்கூடாது. இது ஒரு பழிவாங்கல். இப்போ உதாரணமாக இப்படிதான், இப்போ நாங்கள் சீமானை எதிர்க்கின்றோம் என்றால் எங்களை ஊடகத்துக்கு வரவிட மாட்டார்கள். அவ சீமானை விமர்சிக்கின்றார் என்றால் அவையும் வரவிட மாட்டார்கள். இது ஒரு வியாபார பொருள் என்று. அப்போ உண்மைகள் இங்கே புதையுண்டுதான் கிடைக்கும். உண்மையை தேடி கண்டுபிடித்து எடுப்பதற்கும் எமக்குள் என்ன நடக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்கு இங்கே யாரும் இல்லை. எனக்கே என்ன வந்து இந்த சிரட்டபடியும் இவ்வளவு அரசுக்கு பின்னால் இருக்குன்னு ஆராயும் போது எனக்கே ஷொக்காக இருக்குது. அப்போ இன்றைக்கி இவ்வளவு நாளும் அதை அனுஷ்டிச்சவர்களுக்கு இது உண்மை விளங்கும் போது அவர்களுக்கு அவ்வளோ ஷொக்காக இருக்கும். அது என்ன இப்போ நினைச்சு நம்ம சொன்னால், இப்போ சிரட்டை விடயம்ன்றது இப்போ கிடைச்சதில் எடுத்து குடிச்சிட்டு போனது. அப்படி ஒரு நிகழ்வு செய்தால் அது ஒரு நியாயமானதாக இருக்கும். ஆனால் இந்த கஞ்சி வாரத்தை கொண்டு வந்து சிரட்டையில் தான் குடிக்க வேண்டும் என்கின்ற மரபை கொண்டு வருவது அது தமிழர்களை அன்று பழிவாங்கப்படுகிறது. அன்று சொன்ன வார்த்தைகள் இந்திய உளவுத்துறையால் இன்று அது பழிவாங்கப்படுகிறது. இதுதான் உண்மை. ஏனென்றால் 18ஆம் தேதி காலையில் போர் முடிந்தென்று அறிவிக்கின்ற அரசாங்கமும் விடுதலை புலிகளும் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெருஞ்சாலிகளால் தான் இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது. இது இந்திய உளவுத்துறைக்கு ஒரு தேவை இருக்கிறது, இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது. என்னவென்றால் இந்த மே 18 என்பது மக்களை அவர்கள் காப்பாற்றிய நாட்கள். இந்த மே 18 என்பதனுடைய தொனிப்பொருள் என்பது அவர்களுக்கு நீரும் சோறும் வழங்கியது. உலக தேசத்தில் இருந்து அவ்வளவு பொருட்கள் போயிருக்கிறது. நீங்கள் இலங்கையினுடைய மஹிந்த ராஜபக்சாவினுடைய அந்த நாள் பார்த்தீர்கள் என்றால், அந்த போர் முடிந்த பின் அவருக்கு அத்தனை அலைபேசிகள் வந்திருக்கும், அத்தனை தொடர்புகள் வந்திருக்கும், இத்தனை மில்லியன் கோடி ரூபாய்களாக ஒதுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு அவர் செய்கின்ற விஷயங்கள் அவ்வளவும் உலக தேசத்தினுடைய விளிம்பியங்களோடு நடந்த விடயங்கள். அந்த மே 18 என்கின்ற விடயத்தை கொண்டு வருகின்ற போதே தமிழர்கள் முட்டாளாக்கப்படுகின்றார்கள். என்றால் மே 18 என்பது அது மக்களுக்கு நீர் கிடைக்கப்பட்டதும் சோறு கிடைக்கப்பட்ட நாடும். மே 18 என்பது அது அழிவு அல்ல, பட்டினி இல்லாத நாள், அழிவு இல்லை. அது அன்று அவர்கள் ஏற்றி கொண்டு செல்லப்பட்ட அவர்களுக்கு உடனே சாப்பாடுகளும் இருக்கிறதுக்கு இடங்களும் அது வந்து கொடுத்து கொண்டே இருந்தது. அதற்குரிய ஆதாரங்கள் அத்தனை உலக தேசம் ஐக்கிய நாடுகள் சபையிலையும் சமர்ப்பிக்கிறது, உலக தேசத்திலும் சமர்ப்பிக்கிறது. அதுதான் இன்று ஒரு நகைச்சுவையான விடயத்தை நாங்கள் கனடாவிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே ஒரு நினைவு தூவியும் தமிழர்களினுடைய பெரும் ஒரு சந்தோஷங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பின்னுக்கு இருக்கின்ற அண்மையில் வந்து ஒரு இதில் வந்து அரசு அந்த பொருளியல் பேசில் இருந்து அரசு அவர் சொல்லியிருந்தார், இது வந்து எங்களுடைய இனம் ஒரு இதை வச்சுட்டு அதில் தமிழினம் கிடைச்ச மாதிரி மாட்சி அடையுது. ஆனால் கனடாவிலிருந்து விடுதலை புலிகளுக்கு எதிரான தடை வந்து நீக்கப்படுகிறது. அதுக்கான ஒரு இதுவும் வந்து செய்ய மாட்டேன். இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். எந்த காலமும் கடந்த காலம் கருணா போன்றவர்கள் இராணுவ தளபதிகளை எல்லாம் இவர்கள் தடை செய்கின்ற போது நாங்கள் சொன்னபடியமாக தான் இன்றும் நாங்கள் கனடாவில் இருப்பவர்களுக்கும் கனடாக்கும், அதாவது உங்களுடைய அரசியலுக்காக ஈழத்தமிழர்களை பயன்படுத்தி ஈழத்தமிழர்கள் சிக்கப்படுகிறார்கள். ஈழத்தமிழர்களை பொறுத்தளவில் தனித்துவமாக நின்று தங்களை ஒரு 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 போராடிய ஒரு இனத்தின் குடிமகனாக இன்று யாருமே அல்ல. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்று நடக்கின்ற இந்த சில சினிமா கூத்துக்கள் வந்து இந்தியாவில் சென்று எங்களுடைய ஈழத்தை வைத்து கொண்டே யாரோ அந்த மண்ணுக்காக உயிர்களை கொடுத்தவர்களும் விலைகளை கொடுத்தவர்களும் தியாகங்களை செய்தவர்களும் இன்று யாரோ எங்கே இருந்து வந்து அந்த மண்ணினுடைய தியாகங்களை அவர்கள் அள்ளி செல்கின்றார்கள். அதை அந்த நாட்டில் இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள் பணமாக்கி கொண்டிருக்கிறது. இதில் வந்து எனக்கு அதில் வந்து ஒரு போனவர் 10 வருஷம் அங்கே பிழைப்புக்கு போனவர் என்று சொல்ல இளையராயா அப்படி சொல்லும் போது வந்து நாங்கள் கொந்தளிச்சோம். என்ன ஈழத்தமிழ் வந்து பிழைப்புக்கு போனவர்களா இளையரா இந்த துணி வந்து பிள்ளையாக இருக்கான்னு நாங்கள் கொந்தளிச்சோம். ஆனால் அதே வந்து ஒரு ஈழத்தமிழராக இருந்து அவற்றை பாட்டு என்ன ஒரு பாட்டு எங்களை போராட்டத்துக்கு என்ன ஒரு பாட்டு பாடியிருக்கிறேன் அப்படியான அவற்றை பேரன் வந்து அங்கே போய் தாங்கள் பிழைப்புக்கு தான் சுவிசுக்கு போனவன் அந்த சொல்ல வைக்கிறாங்க. அவர் விரும்பி சொல்கிறாரோ இல்லையோ, ஆனால்
ஒரு ஈழத்தமிழராக இந்த வார்த்தையை உபயோகிக்கிறதே புலியானபடியாமே. அதான் இப்போ நாங்கள் அதான் சொல்லுவோம், யார் மேல் குற்றம் சொல்லுவது என்பது போல இந்த இனத்தினுடைய இன்றைய இந்த நாடகம் எப்போது இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் போன்று, இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் போன்று திரையை பார்த்து கைதட்டுகின்ற அளவிற்கு எங்களுடைய இனம் மாறி இருக்கிறது தான் வேதனைக்குரிய விடயம். அப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு விடயமும் பார்க்கணும். இது இந்த மக்கள் புரிய போகிறது இன்று நாங்கள் ஒரு சந்திப்பின் போது இது உரையாடுகின்றோம். ஒரு நினைவுக்காக நாங்கள் இன்று உரையாடி இருக்கிறோம். அவர் வந்து 10 வருஷத்துக்கு மேலே அங்கே வந்து அந்த ஏதோ 30 நாள் விசாவில் போய் அங்கே இந்தியாவுக்கு போனவர். இது என்னாண்டு ஏதோ கணக்காக சொல்கிறார் அவருக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஜேமனுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் அப்படி 30 நாள் இதுவும் மடுக்கையில் உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஓட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டீங்க. இந்த உலகம் என்கின்ற விடயத்தில் இந்த இனம் எப்போ பொய் கதைக்க வலிக்கிட்டோம். அதாவது முள்ளிவாய்க்காலில் நிற்காத சில புல்லுருவிகள் முள்ளிவாய்க்கால் நின்றதாக தங்களினுடைய வெளிப்பாடுகளை காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மண்ணை நின்று ஒரு துளி தெத்தம் சிந்தாதவர்கள் தெத்தம் சிந்தியர்களின் தியாகத்தை குடிக்கின்றார்கள். இது இந்தியாவில் இருக்கிற ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கும் இது பொருந்தும், அரசியல்வாதிகளுக்கும் இது பொருந்தும். அப்போ விடுதலை புலிகளை வைத்துக்கொண்டு, ஈழத்தமிழர்களை வைத்துக்கொண்டு அங்கே நடந்த அந்த போர்க்குற்றங்கள் 17ஆம் திகதி வரை நடந்த கொடுத்த விலைகள், உயிர் கொடுத்த, நாங்கள் அவ்வளோ உயிர்களை கொடுத்த அந்த விலைகளை இன்னொருவர் எடுத்து கையாளுகின்றதை எம் இனம் அதை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்துகின்ற இந்த மே 18 தான் நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு இன அழிப்பு என்பது எப்போ நடந்தது என்பதை ஒரு சமூகம் புரிந்து கொள்ளாதவரை இது ஒரு வெறும் நாடகம்தான். ஒருவன் பிறந்து பூமியில் வந்து நாடகம் ஆடி செல்லுகின்றது போல் இந்த முள்ளிவாய்க்காலை வைத்து இந்த இனம் என்று அதை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ உண்மையை நாங்கள் பார்த்தோம் என்றால் இறுதி நாள் மே 17 அந்த இறுதி நாளுக்குள் விழுந்த உயிர்களின் எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையை கையளித்த விதங்களும் அந்த உண்மைகளையும் முறிகடிக்க வேண்டிய தேவை இந்தியாவிற்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இருக்கிறது. அப்போ அதற்கு பல பேர் நின்று பல முனைகளில் வேலை செய்வார்கள். இந்த காலகட்டத்தில் முள்ளிவாய்க்காலில் நடந்தபடியாக வந்து எங்களோட மீடியாக்களை கொஞ்சம் காட்டினவன், ஆனால் உலக மீடியாக்கள் காட்டவே இல்லை. ஆனால் இப்போ எங்களோட கண் முன்னால் வந்து பலஸ்தீனா காசாவில் வந்து இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கேன்னு. அதில் வந்து 70,000 மக்கள் வந்து அது சிறுவர்கள் பெண்கள் வந்து 70,000 மக்கள் இந்த மீடியாக்கள் எல்லா மீடியாக்களும் அதை கவர் பண்ணி கொண்டு இருக்குது. அவர்களுக்காண்டியே சுற்றி வந்து 20 நாடுக்கு மேலே நாடுகள் இருக்குது, சுற்றி அரபு நாடுகள் எல்லாம் கண் முன்னாலேயே இவ்வளவு படுகொலை. இந்த உலகத்தில் சமாதான போன இந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு இந்த உலகம் வந்து சமாதான போக்கில் போனதுன்னு ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் உருவாக்கி சமாதான போக்கில் போகும்போது இந்த காசாவில் வந்து அந்த மக்கள் இப்படி படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கணும். ஆனால் ஒரு நீதி அவர்களுக்கு கிடைச்ச மாதிரியும் இல்லை. நாடகங்கள் அரங்கேறது ஒழிய அந்த மக்களுக்கான நீதியோ அந்த ஒரு நாடம் அரங்கேற்றப்பட்டுத்தான் அந்த ஹமாஸ் என்ற இயக்கம் செய்த அந்த அட்டூழியத்தின் அதை வந்து அதுக்கான பழிவாங்கலாகத்தான் இது நடந்தது. ஆனால் என்ற அதுலேயே கேள்வி பேச்சரையெல்லாம் படிக்க வைக்கத்தக்க தன்மையில் இருந்த அந்த நாடு இஸ்ரேல் நாடு இந்த ஹமாஸ் இந்த தாக்குதல் நடத்துன்னு தெரியாமல் இருந்தது. அதுலேயே எனக்கு இப்போ வந்து இந்தியாவில் நடந்த தாக்குதல் இருக்கല്ലോ, தீவிரவாதிகள் வந்து 26 பேரை கொண்டாங்க. அது எப்படி ஒரு திட்டமிட்ட இது மாதிரி தெரியுதோ அதே மாதிரி தான் இந்த இஸ்ரேல் இது வந்து ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு தாக்குதலாக இருக்குதுன்னு ஒரு திட்டமிட்டு வடிவாக பிளான் பண்ணி அந்த காசா பகுதியே பல அரபுக்காரர் இல்லாமல் இஸ்ரேலுக்கான இதாக இருக்கணுமென்ற ஒரு தாக்குதலை தான் நான் பார்க்குறேன்னு உள்ளுக்குள்ளே போய் டீப்பாக பார்த்துமென்ட்டேன். இப்போ இந்த எங்கள் கண் முன்னாலே இவ்வளோ பெரிய பாடுகளை இந்த இதில் காசெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் உலகம் மௌனமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதை இருக்கும், இருந்தே தீரும். என்ன இப்போ ஈழத்தமிழர்களையும் விடுதலை புலிகளையும் கழுத்தை பிடித்து அப்படியே உலுக்கிய இந்த உலகம் ஈழத்தமிழர்களை இன்னும் உலுக்கி கொண்டே இருக்கிறது. உலகத்தையும் இன்று அவர்கள் இவ்வளவு மானுடத்தில் இந்த 2025 ஒரு மானுடனினுடைய உயிர் ஒரு தடை செய்யப்பட்ட குண்டுகளாலவோ அல்லது ஒரு மிக பெரும் போரினால் ஆயுதங்களை செலவழிக்கின்ற ஒரு நாடுகளினால்
அழிகின்றதை பார்த்து ரசிக்கிறது என்றால் இந்த உலகம், நாங்கள் அதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும். நாங்கள்லாம் இந்த ஒரு ஈழத்தமிழர்கள் எவ்வளவு ஒரு திரையில் வருகின்ற அல்லது ஒரு டிக்டாக்கில் வருகின்ற அந்த நிமிடங்களை போன்று உலகத்தையும் வாழ்வியலையும் கொண்டு வந்து செருக வைத்திருக்கின்ற ஒரு மிகவும் ஒரு வருத்தற்குரிய காலங்களையும் ஆண்டுகளையும் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகள் ஊடாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபைகளில் பொறுத்த அளவில் அந்த மக்கள், இப்போ காசாவினுடைய மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது இனி போர் நடக்கப் போகின்ற எல்லைகளாக இந்தியாவை பொறுத்தளவில் இருந்தாலும் சரி, இதற்குள் மக்களும் புத்திஜீவிகளும் மிக தெளிவாக சில விடயங்களை நுணுக்கமான முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இந்தியாவில் தொடங்கப்பட்ட இந்த போரும் ஐக்கிய நாடுகள் சபையுடைய நாடகங்களும் இந்தியாவுடைய நாடகங்கள் எல்லாம் அது நீங்கள் தொடர்ச்சியாக அதை பேசிக்கொண்டு இருந்தீர்கள், பார்த்து கொண்டு இருந்தீர்கள். ஆனால் தமிழர்கள் இன்று ஒரு நாடக நடிகனாக மாறியது தான், வாழ்வியலில் மாறியது போல் இன்று எங்களுடைய போரை வைத்து இந்த நாடகம்தான் இங்கே இருக்கின்ற ஒரு மிக பெரும் ஒரு வழிகளாக நான் பார்க்கின்றேன். இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நானும் இங்கே பிள்ளத்திற்கு வந்து 2 வருடங்கள் ஆகிறது. இப்போ இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இங்கே வந்து இந்த மண்ணோடு இந்த குளிரோடு நின்று போராடி ஒரு திருமணம் செய்து அல்லது திருமணமாகின மனைவியையும் குழந்தைகளையும் விட்டு இங்கே வந்த கணவர் இன்று ஒரு வயதான நிலைமையில் இருப்பினும் அவரை எடுத்து உதறி தள்ளிவிட்டு இன்னொருவோடு போவதும் அல்லது அதை சட்டப்படி அவர்கள் விவாகரத்து செய்துவிட்டு அதை பெருமைப்பாடுகிறதும் இந்த வழிகள் எல்லாம் என் இனத்திற்குள் தான் நடக்கிறது. என் இனம் என்பது நாங்கள் இளையோர்களாக இருந்த காலத்தில் எங்களுடைய வீட்டு பெண்கள் என்பவர்கள் எப்படி என்றால் அம்மா சகோதரங்கள் இருப்பார்கள் என்று எங்களுடைய வீட்டு பெண்கள், எங்களுடைய மண்ணினுடைய வீட்டு பெண்கள் எல்லோரும் தாங்கள் போடுகின்ற உடுப்புகளை தோய்த்து இன்னொரு உடுப்புக்குள் மறைத்துத்தான் காய விடுவார்கள் கொடியில். அவ்வளவு ஒரு பண்பு மீத்தவர்கள் நாங்கள் ஈழத்தமிழர்கள். நான் சொல்லுகின்றது புரியும் என்று நினைக்கிறேன். அப்போ அப்படி ஒரு பண்பை கொண்ட எங்களுடைய ஈழத்தமிழர் என்று அதே அரைகுறை உறுப்போடு வெளியில் தெரிகின்றார்கள். இந்த சமூகத்தையும் கட்டி காத்து அந்த சமூகத்திற்குள் கொண்டு வந்து வளர்த்த பிள்ளைகள் தான் இன்று புலத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குளிருக்குள் நின்று குடும்பத்தையும் எடுத்து விட்டவரையும் ஒரு திருமணம் செய்துவிட்டு நீ நல்லா இருக்க வேண்டும் என்று இங்கே எடுத்து அவருக்கு கல்வியை கொடுத்து உணவை கொடுத்து அவரோடு நின்று ஒரு வாழ்க்கை துணையாக நின்றவர்களையும் இந்த பிரிவு என்கின்ற அடிப்படையில் பிரிந்து நிற்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பல குடும்பங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இனி வருகின்ற சமூகம் எப்படி வாழப்போகிறது அல்லது இதை நாங்கள் எப்படி மாற்றப் போகின்றோம் என்றால் எங்களுக்குள் இன்று ஈழத்தமிழர்களுக்குள் உண்மை